ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம் நிகழ்ச்சிக்கானவராய் இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம் தேவன் சிலுவையிலே தொங்கும் பொழுது தன்னுடைய உயிர் போகிற நேரத்தில் பேசின 7 வார்த்தைகளில் குறிப்பாக 4ஆம் வார்த்தையை பற்றி பார்க்க போகிறோம். 4ஆம் வார்த்தை என்ன பேசினார் பார்க்கலாம். மத்தேயு 27 பார்த்தீங்கன்னா அதில் 46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். 9ஆம் மணி நேரம். இஸ்ரேல் மக்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் 6 மணிலேருந்து தான் பாருங்க உங்களுக்கு கணக்கு. 1ஆம் மணி நேரம்னா 6 to 7 இப்படி தான் கணக்கு. 2ஆம் மணி நேரம்னா 7 to 8. இப்போ இங்கே 9ஆம் மணி நேரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்த டைம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் 6 மணி நேரமாக சிலுவையில் பாருங்க தூங்கிக்கிட்டு இருக்காரு, பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்காரு. காலையில் ஒரு 9 மணிக்கிட்ட 3ஆம் மணி வேலைன்னு சொல்லி லூக் சொல்றாரு. அப்போதான் பாருங்க அவர் அறைய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து 9ஆம் மணினா கிட்டத்தட்ட 6 மணி. ஏன்னா காலையில் 9, அடுத்து ஈவினிங் என்ன டைம்ல 3 மணி, 2 to 3, 6 மணி நேரம் சிலுவையிலேயே பாடுகளை அனுபவிக்கிறார். மற்ற எல்லாரையும் விட இவர் அதிகமாக அவங்க அடிக்கிறாங்க. அதனால அவருக்கு சிலுவையில் பாருங்க கொஞ்ச நேரத்துல உயிர் போயிடுது. மற்ற திருடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால கால்களை முறித்து தான் பார்த்தீங்கன்னா கொல்றாங்க. ஆனால் இயேசு அப்படி இல்லை. ஓவராக பிளட் உங்களுக்கு போனதுனால அவர் சீக்கிரமாக தன்னுடைய உயிரை விடுறாரு. ஏன்னா அந்த அளவிற்கு நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சின்னாபின்னமானார். ஏன் நம்மளுடைய எல்லா பாவசாபங்களையும் சுமந்தீர்க்க அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். கடைசியில் ஒரு சொட்டு ரத்தம் கூட உடம்புல இல்லை. அதனாலதான் பாருங்க அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக குத்தி பார்க்குறாங்க அவர் இறந்துட்டாரா இல்லையான்னு. விழாவில் குத்தும் போது கடைசியில் ரத்தத்தோடு கடந்து தண்ணி வருது. இதுக்கு மேலே வர்றதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது அது காமிக்கிறது. இப்படிப்பட்ட தேவன், இப்படிப்பட்ட ஒரு தகப்பன், இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த தேவனை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட தேவன் பாருங்க அவ்வளோ மோசமான சூழ்நிலையிலும் என்ன காலையில் 9 மணிக்கு சிலுவையில் செய்கிறாங்க. அந்த 3ஆம் மணி நேரத்தில் அந்த சூழ்நிலையில் பாருங்க 2 கையை இப்படி வச்சு அரைஞ்சு கால்களை கீழே வச்சு, ஏற்கனவே முதுகு பாருங்க உழுது நிலம் போல ஆனது என்று சொல்றாங்க. ஏன்னா மற்றவர்களை விட இவருக்கு சாட்டையடி அதிகமாக அடிக்கப்படுகிறது. ஆகவே பாருங்க உள்ள இருக்கிற தசைகள்லாம் கிழிந்து எலும்புகளே தெரிந்துச்சுன்னு சொல்றாங்க. பார்க்கிறவங்களுக்கு இது மனிதனா மிருகமான்னு தெரியாத அளவுக்கு கொடூரப்படுத்துனாங்க. தலையில முள்முடி, சொல்லொன்னா வேதனை. நைட்லேயே கொண்டு போய் பிடிச்சு வேற வச்சுட்டாங்க. சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. சிலுவை அவ்வளோ வெயிட்டான சிலுவை வேற அங்கேருந்து அவர் சுமந்துட்டு வர்றாரு. போற இடம்லாம் அடி, சட்டையடி, கீழே விழுகிறாரு, மேலே விழுகிறாரு. அதை எல்லாத்தையும் தாண்டி பாருங்க சிலுவையில் 6 மணி நேரம் பாருங்க தொங்குறாரு. அந்த நேரத்துலையும் பேசுறாரு. இந்த பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த நெஞ்சு கூடு பார்த்தீங்கன்னா சுருங்கி விரியும் பாருங்க. நம்ம எப்போ பேசும்போது மூச்சை இழுத்து மூச்சை விடுவோம் இல்லையா பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும். அப்போ இந்த 2 கைகளையும் நல்லா இழுத்து வச்சு ஆணி அறையும் போது இது நல்லா விரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் பேசும்போது ரொம்ப கஷ்டம். மூச்சு அப்படியே அடைக்கும், ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி. அதே போல கை இப்படி 2 பக்கம் இழுத்ததுனால காலை ஜஸ்ட் ஊனி தான் அந்த ப்ரெஷரில் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி 2 வார்த்தை சொல்லலாம். அப்படின்னா காலில் 2 காலையும் சேர்த்து வேற ஆணி. ஏற்கனவே உடம்பெல்லாம் புண்ணுங்கிறத விட கிழிக்கப்பட்டது, தோள்கள் எல்லாமே கிழிக்கப்பட்டது, ரத்தம் சாதயமா தொங்குது, தலையில முள்முடி, எல்லாமே அவ்வளோ ஒஸ்டான சுச்சுவேஷன். எப்படியெல்லாம் பாடிக்குள்ள வலி வேதனை இருந்திருக்கும். அந்த சூழ்நிலையிலும் கடைசியாக ஒரு 4 வார்த்தைகளை சொல்றார். அதுல குறிப்பா 7 வார்த்தைகளை 4ஆவது வார்த்தை இந்த வார்த்தை. இந்த இடத்துல வேத வல்லுநர்கள் சொல்றாங்க இயேசு எக்ஸ்ட்ரீமான ஒரு ப்ரெஷர்ல இருந்த டைம். ஏன்னா வசனங்கள் சொல்லுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கார் இருள் அந்த நேரத்துல அந்த இடத்துல என்ன பண்ணுச்சான் மூடிடுது. அதாவது 6ஆம் மணி நேரத்துல இருந்து 9ஆம் மணி நேரத்துக்கு வரைக்கும் பெரிய ஒரு கார் இருள் அந்த நேரத்துல என்ன ஆச்சு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது 23, 44, 45 லூக்கா ஒரு தடவை அதை பார்த்துட்டு வந்துருவோம். லூக்கா 23, 44, 45 பாருங்க. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமா இருந்தது.
9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அதாவது 12 நம்ம டைமுக்கு 12 to 3 வரைக்கும் திடீர்னு ஒரு பெரிய என்ன வந்துச்சு, ஒரு கார் இருள், பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சிலர் சொல்றாங்க இந்த கிரகணம்லாம் வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சில கிரகணங்கள்லாம் நேரத்தில் வந்திருக்கலாம். ஏன்னா அதுக்கும் சயின்டிஃபிக்காக நிறைய ரீசன் சொல்றாங்க. எப்படி இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது எப்படி ஸ்டார்ஸ் வந்து இந்த இடத்துல ராஜா பிறந்தார் அப்படின்னு காமிக்குதோ, அதே போல இந்த காலத்தில் நிறைய அந்த இருளுக்கு வந்து விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதில் ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய பெரிய கிங்ஸுனுடைய டெத் டைமில் இந்த மாதிரி நடக்கும், இல்லை உலகத்தில் ஏதோ தவறு நடக்க போகுதுன்னா இந்த மாதிரி நடக்கும், இல்லை நிறைய பாருங்க பைபிளில் வந்து ப்ராஃபஸியே இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன, ஒன்று பார்த்தீங்கன்னா மோரல் டார்க்னஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து ப்ராஃபட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா யோவேலில் வந்து 2:31 இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த சூரியன் இருளாக மாறும், அந்த மாதிரி நேரங்களில் சந்திரன் எப்படி மாறும், அந்த மாதிரி விஷயங்களாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மோசமான விஷயம் உலகத்தில் நடக்க போகுதுனாலும் இந்த மாதிரி கிரகணம் இந்த மாதிரி இருளடையும்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு பெரிய கிங் இந்த மாதிரி ஆட்களுடைய டெத் டைமில் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுடைய கோபம் அந்த நேரத்திலே வெளிப்பட்டது. அதாவது யார் மேலே கோபம்னா, அந்த இயேசு அந்த இடத்துல யாருடைய பிரதிநிதியாக நிற்கிறாரு, நம்ம மொத்த மனுகுலத்தினுடைய பிரதிநிதியாக நிற்கிறார். அப்போ மொத்த மனுகுலமும் எதில் போய் மாட்டியிருக்கு, பாவத்தில் மாட்டியிருக்கு. அப்போ பாவத்தின் சம்பளம் என்னது, மரணம். அப்போ அந்த இடத்துல இயேசுவை பிதா பார்க்கல, அந்த மனு குலத்தினுடைய பிரதிநிதியாக ஒரு மனுஷன் அந்த இடத்துல அந்த பாவத்தை போக்க வந்த பலியாக பரிகாரியாக பார்க்குறா. அப்போ அதற்கான, ஏன்னா அவர் பரிசுத்தர் இல்லையா, அப்போ அதற்கான தண்டனையை அங்கே நிறைவேற்றும்படியாக அவரை நொறுக்க சித்தமானார், உடைக்க சித்தமானார். அவர் அந்த பாவத்துக்கான எல்லா பிரயாசத்தையும் அவர் செலுத்துறாரு. அந்த நேரத்தில் இவர் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறாரு பாருங்க. அதனால அந்த இடத்துல ஒரு பெரிய கார் இருள் அந்த இடத்துல நடந்து, ஏன்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் அது பயங்கரமான நிறைய விஷயங்கள், மொத்த உலகத்தினுடைய பாவம் சாபம் நம்மளுடைய பலவீனங்கள், நம்ம தேவனுக்கு எதிராக செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் இயேசு தன்னுடைய உடம்புல ஏற்றுக்கொள்றாரு. அது பார்க்க முடியாத ஒன்று. ஆகவே அந்த இடத்துல பாருங்க பெரிய அளவிற்கு தேவனுடைய கோபம் வெளிப்பட்டுச்சுன்றாங்க. அந்த பாவத்தை என்ன பண்றாரு, பரிகரிக்கிறதுக்காக அந்த இடத்துல அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தது என்று சொல்றாங்க. அப்ப ஜட்ஜ்மெண்ட் அதுவும் அந்த நேரத்துல நடந்தது என்று சொல்றாங்க. அதனாலதான் திடீர்னு அந்த மாதிரி ஒரு இருள், கார் இருள், எங்கேயாவது பகல் 12 to 3 அப்படி இருக்குன்னு பார்க்க முடியுமா, ஆனால் கிரகண நேரத்தில் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில நேரங்கள்ல அப்படி நடந்திருக்கலான்றாங்க. இப்படியான அநேக ரீசன்ஸும் இருக்கு. பட் அந்த மாதிரி நேரங்களில் தான் பாருங்க இவர் மிகுந்த சத்தமா என்ன பண்றாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னா என்ன அர்த்தம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மிகுந்த சத்தத்தோட, ரொம்ப சத்தமா, ஏன்னா தாங்க முடியாத ஒரு வலி வேதனையில பாருங்க நம்மளாம் என்ன பண்ணுவோம், சில நேரங்கள் ப்ரெஷர் தாங்கலாம் கத்த ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்துல அவர் விரும்பி தன்னுடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டாலும் நமக்காக வந்தாலும் 100% ஒரு ஹியூமனா இருக்காங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால இந்த கெத்செமனேல என்ன பண்றாரு, தேவனே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்றாருன்னா அது ஒரு மனிதனா இருக்கிறத காமிக்குது. சில நேரங்கள் பாருங்க நம்ம தேவனுக்காக வாலண்டியரா ஒப்பு கொடுத்தாலும் நம்மளாலேயே முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்பதான் நம்ம சாதாரண ஒரு மனுஷங்கிறது நமக்கே புரியும். அப்போ அங்கே தேவனுடைய பலன் நமக்கு தேவைப்படும். தேவன் இல்லாமல் இதை செய்ய முடியாது. இன்கேஸ் எங்களுடைய ஊழியமாக இருந்தாலும், நீங்கள் ஒரு ஊழியக்காரர்களாக இருந்தாலும், இல்லை நீங்கள் விசுவாச வாழ்க்கை தேவனுக்காக வாழ்கிறதா இருந்தாலும், அந்த மாதிரிலாம் நிறைய சில நேரங்களில் வரும் பாருங்க. இதுக்கு மேலே தாங்க முடியாது, இதுக்கு மேலே ஓட பலன். எளிய அப்பேற்பட்ட தீர்க்கதரிசியை பாருங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறார். அந்த நேரத்தில் வானத்துலேருந்து அக்னிலாம் இறக்குனவர் அந்த ராணியினுடைய பயமுறுத்தலை கேட்டு உட்காந்துடுறாரு. ஐயோ என்னால் முடியாது, நான் பேசாமல் செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் தான் பாருங்க பலப்படுத்தி, நீ போக வேண்டிய தூரம் அதிகம்பா ஓடு அப்படிங்கிறார். அப்போ தேவ பலன் நம்ம செய்ய முடியாது. அப்போ ஒரு ஹியூமனா இருக்காருங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இது அந்த இடத்துல அவர் சொல்றாருங்கிறத சொல்றாங்க. அந்த இடத்துல பாருங்க என் தேவனேன்னு சொல்றாங்க. ஏலி ஏலின்னு நிறைய பேர் இவர் எலியாவை கூப்பிடுறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். ஆனா உண்மையிலேயே தேவனை நோக்கி கூப்பிட கற்றுக்கொண்டார். ஏன்னா அவருக்கு ஒண்ணு தெரியும், எப்பயுமே தேவனை நோக்கி கூப்பிடும்போது அங்கே பதில் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல அப்போ வரைக்கும் பிதாவே அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்தவருக்கு பாருங்க அவரோடு இருக்க ரிலேஷன்ஷிப் கட் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. அங்க ஒரு தேவனா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு, அப்பாவா இல்லை. அப்ப தேவனே அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. ஏன் நமக்காக அப்படியாக தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார். நம்ம தான் பாருங்க
பாவத்துக்கான சம்பளம் மரணத்தை அனுபவிக்கணும், நம்ம தான் பனிஷ் பண்ணப்படணும், நம்ம தான் பாதாளத்துக்கு போகணும். அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அவர் தேவாதி தேவனுடைய குமாரன். இந்த உலகத்திலே பாவம் அறியாதவர், நீதிமானாய் வாழ்ந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து அவருடைய நீதியை நமக்கு கொடுக்க பாவம் இல்லாதவர் பாவமானார், சாபம் இல்லாதவர் சாபமானார். இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம நம்பி இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல பாருங்க, அவர் ரொம்ப மிஸ் பண்ணது காரணம் ஃபாதரை மிஸ் பண்றாரு, அப்பா மிஸ் பண்றாரு. அந்த ரிலேஷன்ஷிப் போயிருச்சு. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க அந்த இடத்துல பாவத்தின் உருவமா நிற்கிறாரு. அப்ப பிதாக்கும் அவருக்கும் அங்க சம்மந்தம் இல்லாம போயிருது. தேவன் அங்க ஜட்ஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல எதை நினைச்சு ஃபீல் பண்றாரு இல்லையோ, இந்த உறவு போயிருச்சே என்றது அந்த ஒரு ஃபீலிங் உண்மையிலே தேவ பிள்ளைகளுக்கு அது கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான் பாருங்க, ஏன் தேவன் கைவிடப்பட்டார், இயேசு ஏன் அந்த நேரத்தில் நம்மளுடைய எல்லா பலவீனத்தின் வழியாக அவர் போய் எல்லாத்தையும் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஏன்னா 100% ஒரு ஹியூமனா எல்லாத்தையும் தாண்டி ஜெயித்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த மாதிரி எல்லாம் ஜெயிக்க முடியாதனாலதான் ஆதாம் கோட்டை விட்டதுனாலதான் அன்னைக்கு பாவம் உள்ள வந்து மொத்த மனுகுலத்தையும் பிடிச்சிருச்சு. ஆனா கடைசி ஆதாமாகி இவர் எல்லாத்தையும் ஜெயித்து இன்றைக்கு நம்ம வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்மளுடைய எல்லா பலவீனங்களின் வழியாக அவர் பாஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதுதான் இங்க போட்டிருக்கு, ஏன் என்னை கைவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளும் நிறைய நேரங்கள் பாருங்க, என்னை ஏன் கைவிட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிர்கதியான சூழ்நிலைகள் எல்லா வகையிலும் அவர் பாஸ் பண்ணி வராரு. ஆனாலும் அங்கே அப்படி விடல அவரு. அதுக்கடுத்து பிதாவே உங்க கையில் நாவே ஒப்புக்கிறேன்னு அப்பா அங்கே ஐடென்டிஃபை பண்றாரு, தேவனை பிடிச்சுக்கிறாரு. என்னானாலும் சரி எனக்கு தேவன் தான் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாரு. அங்கதான் அவர் ஜெயிக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. இதைதான் 22 பாருங்க சங்கீதத்திலையும் நம்ம பார்க்கலாம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர் அப்படின்னு தாவீது பாருங்க அப்பயே இதெல்லாம் ப்ராக்டிகலா வந்து எழுதி வச்சிருக்காரு. என்னாலும் தாவீதுடைய வாழ்க்கையில சங்கீதத்தை இங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அவரும் இது மாதிரி புலம்பாத இடமே கிடையாது. சில நேரங்கள்லாம் எனக்கு ஏன் இப்படி ஆண்டவரே என்னை விட்டு ஏன் தூரம் போனீங்க, நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு நிறைய புலம்புவார். சில நேரங்கள் அவரு பாவம், ஏன்னா தாவீதையும் தேவனையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா தாவீது சாதாரண ஒரு மனுஷனும் அவர் பாவம் செய்தவர். ஆனா தேவன் அப்படியே இல்லை. ஆனா ஒரு மனிதனுடைய இயலாமையை பலவீனத்தை தன்மையில போட்டுக்கொண்டு அதை ஜெயிக்கும்படி தேவன் அப்படியாக எல்லாவற்றையும் அனுபவித்தார் அப்படிங்கிறதான் இது காட்டுது. அன்னைக்கு இயேசு ஏன் அப்படி நிர்கதியா தொங்கணும், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கணும், நம்ம ஒரு நாளும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக. ஏனென்றால் பிதா நம்மை பார்த்து சொல்றான், நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. இது இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தமா இருக்கு. அதுக்கு காரணம் இயேசு அன்னைக்கு சிலுவையில நமக்காக பலியானது. என்ன தேவன் கைவிட மாட்டாருங்கிற இந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி, ஏன் நான் தான் சரியில்லையேங்க அப்புறம் எப்படி கைவிட மாட்டாருன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க நினைக்க முடியும். ஏன்னா உங்களுடைய எல்லா பாவத்தையும் சாபத்தையும் அவர் போக்கி உங்களை நீதிமானாய் மாற்றி உங்களை இப்போ ஒரு ஹோலா முழு பரிசுத்த மனவாட்டியா வைத்து, நீங்களே நான் சரியில்லை சொன்னா கூட இல்லை பாரு நான் எனக்குள்ள உன்னை எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி உங்களை பார்த்து டெய்லி அன்பு கூர்ந்து உங்க மேல ஆசீர்வாதங்களை கூறி உங்களை உயர்த்துவதே அவர் நோக்கமா வைத்திருக்கிறாரு. உங்களை இப்போ அவர் வெறுக்கிறது இல்லை, கசந்து கொள்றது இல்லை, உங்க மேல கோபமா இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் சிலுவையில இயேசு நமக்காக பரிகரித்து விட்டார். இப்ப கிறிஸ்துவுக்குள்ளே நாம் முற்றும் செய்யலாம் இருக்கிறோம். ஆகவே இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் பாருங்க இன்னைக்கு நமக்கு கூட வரலாம். சில நேரங்கள் விசுவாச பரீட்சையில நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். தாவீது சொல்றாரு சில நேரங்கள்ல, ஆண்டவரே நான் பேசாம இருந்தாலும் சத்துருக்கள் வந்து இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே, நான் பேசாம இருந்தாலும் அநியாயமா எனக்கு துரோகம் செய்ய வராங்களே, எவ்வளவுதான் நான் தாங்குறது அப்படின்னு இருந்தாலும் தாவீது தேவனை பிடிச்சுக்கிறார். நீதான் என் அறை, நீதான் என் தஞ்சம், நீதான் என் கோட்டை, நான் உங்களை விட்டுதான் நான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நீங்க என் விரோதமா சத்துருக்களுக்கு எதிராக நீங்க போராடி எனக்கு ஜெயத்தை கொடுப்பீங்க, நான் மறுபடியும் தலை நிமிர்ந்து நடப்பேன் அப்படின்னு சொல்லி கடைசியில பாருங்க நன்றியோட துதியோட முடிப்பாரு, ஜெயம் எடுத்துருவாரு. இப்படியாக இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில நேரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோங்க. என்னை ஏன் கைவிட்டுட்டீங்க ஆண்டவரேங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்களா? உங்களை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் அவர் உங்களை கைவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரே உலகத்துல வந்து எல்லா பலவீனத்தின் வழியா கடந்து போய் அந்த ஒரே பிறன குமாரனையே தகுதி இல்லாத நமக்காக கொடுத்து அவரை எல்லா விதத்திலும் பலியாக தன்னுடைய கட்டை சுற்றுவதற்கு சிந்த வைத்து உங்களை கைவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரை என்ன பண்றார், அடித்தார், நொறுக்கினார். எல்லா பாவத்துக்கான மரணத்தை அவர் மேல போட்டு இயேசு நம் சார்பில் ஜெயத்தை எடுத்து விட்டார்.
இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த இயேசு நம்மளுடைய ஆண்டவராக இருக்கார். இன்னைக்கு அவர் சிலுவையில் இல்லை, எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு இன்னைக்கு நம்மளுடைய சார்பிலே சிங்காசனத்தில் பிதாவினோட வலது பார்சல உட்கார்ந்துருக்க. அவரோட கூட நாமும் ஆளுகிற இடத்துல உட்காரப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் நம்மளுக்கு தலையா இருக்க, நம்ம சரீரமா இருக்கிறோம். ஆகவே எவ்வளவு மேன்மையான ஒரு பாக்கியமான வாழ்வில் இருக்குங்கிறத நினைச்சு பார்த்து உங்கள் சூழ்நிலைகளை வச்சு நீங்கள் இப்படி இடம் போடாமல், ஒருவேளை சூழ்நிலைகளில் அப்படியெல்லாம் ஒரு மைண்டில் வந்தால் கூட சிலுவையை பாருங்கள், இயேசுவை பாருங்கள், அவரோட அன்பை பாருங்கள், அவர் உங்களுக்காக செய்த ஒவ்வொன்றையும் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக இதுவே உங்களுக்கு பதில் சொல்லும். இதுவே உங்களுக்கு பதில் சொல்லும். பழைய ஏற்பாட்டில் தாவீது இயேசு வர்றதுக்கு முன்னாடியே தேவ கிருபை இவ்வளவு உணர்ந்து அவரை பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் ஜெயிக்க முடிஞ்சிச்சுன்னா, இன்னைக்கு இயேசு வந்த பிறகு இருக்கிற நம்ம, அவருடைய கிருபையை பெற்ற நம்ம, ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்ம, புதிய உடன்படிக்கை இருக்கிற நம்ம, இன்னைக்கு பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்கிறாருன்னா நம்ம எவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், எல்லாத்தையும் வேண்டு வர முடியும். எல்லாவற்றிலும் உங்களை மேலானவர்களாக வைத்திருக்கிறார், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடிய இடத்துல வைத்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் மனதில் வருகிற போராட்டம், என்னை கைவிட்டுட்டாரே தேவனு, இப்படியெல்லாம் பயத்தை பிசாசு கொண்டு வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வரும். அப்போ பிசாசை பார்த்து எடுத்து சொல்லுங்க, என்னை அவர் கைவிடவே மாட்டார், என்னை கைவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறாரு என்று நீங்கள் சொல்லுங்க. இயேசு எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு. என் தேவனை என் கைவிட்டேன்னு சொன்ன அந்த பலவீனத்தை, நம்மளோட மனிதர்களோட பலவீனத்தை அவர் அடுத்து ஜெயித்து, அடுத்து பார்த்தீங்கன்னா பிதாவே உன் கையில் ஆவி ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி அடுத்து அங்கே பிதாவை பிடித்து கொண்டாரு. அந்த மரண தருவாயில கூட அவர் தேவனை விட்டு பின்வாங்கி போல. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்துவர்ல இருந்துக்கிட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. கடவுள் எனக்கு இதை நினைச்சே செய்யலை, கடவுள் எனக்கு அதை நினைச்சே செய்யலை, இனிமேல் நான் கும்பிட மாட்டேன், நான் அப்படி போயிடுறேன் இப்படி போயிடுறேன்னு போறாங்க. ஏசு நம்மளுடைய பிரதிநிதியா இருந்தாலும், மனுஷனா இருந்தாலும், தன் உயிர் போற நேரத்துல கூட தேவனுக்கு கடைசி வரைக்கும் உண்மையா இருந்து அவர் தான் வேணும்னு சொல்லி பிதாவேன்னு சொல்லி பிடிச்சுக்கிறாரு. அதுதான் பாருங்க அவருக்கு மிகப்பெரிய கனத்தை கொண்டு வந்தது. அந்த இயேசுவின் பிள்ளைகளா நீங்களும் நானும் இருக்கிறோமா? உங்களாலையும் தேவனுக்காக எல்லாத்தையும் சகிக்க முடியும், செய்ய முடியும், அதுல இருந்து நீங்க வெற்றி எடுக்க முடியும். ஏன்னா அந்த கிறிஸ்து தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம நிறைய தியானிக்கதான் இந்த மாதிரி லென்த் டேஸ்லாம். சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படியே தேவன் செஞ்சாருன்னு பரிதாபப்பட்டுக்கிட்டு அவருக்காக ஏதோ அழுகிறதுக்காக இல்லை, அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சது உங்களுடைய நல்லதுக்காக நினைச்சு, அந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்காருங்கிறத நினைச்சு நீங்க மன மறுரூபமாக வேண்டியது தான் இந்த லென்த் டேஸ்னுடைய இந்த மெடிடேஷன். இது ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும், ஏதோ 40 நாள் மட்டும் இல்லை. ஆகவே இந்த 4வது வாரத்தையில இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ இந்த டார்க்னஸ் அதுக்கு எடுத்து பாருங்க, லாஸ்ட்ல அது அப்படி விலகுது. இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா டார்க்னஸையும் அவர் மாற்றிட்டு இருக்கிறார். அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாவே இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கேங்க, எல்லாம் போன மாதிரி இருக்கேங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லா இருளையும் அவர் மாற்றி இருக்கிறார். அவரே உங்களுக்கு நீதியின் சூரியன் அவங்க வாழ்க்கையில உதித்திருக்கிறார். ஒரு போதும் உங்களை விட மாட்டார். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இந்த விசுவாச பரீட்சையில உங்களை அந்த மாதிரி கொண்டு போனா கூட இயேசுவை கைவிடாத தேவன் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அப்படியே விடல. அவர் அங்கிருந்து மறுபடியும் உயிரோட எழுப்பி இன்னைக்கு தன்னுடைய வலது பார்சல உட்கார வச்சிருக்கிற அந்த பிதா உங்கள் பிதாவும் என் பிதாவுமா இருக்கிறதுனால, அந்த இயேசு இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறதுனால நாம் எல்லாத்தையும் ஜெயிப்போங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால சில நேரங்கள்ல நமக்கு என்னன்னா ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்துடும். நம்ம ஆண்டவர்கிட்ட இப்படி கைவிட்டுட்டேன்னு சொல்லிட்டோம். நிறைய ப்ரேயர் பண்றவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை. நம்ம ஆண்டவரை சந்தேகப்பட்டுட்டோமே, நமக்கு அவிசுவாசம் வந்துருச்சே, நமக்கெல்லாம் தகுதி இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் சில நேரம் போயிடுவாங்க. அப்படியும் இல்லை, நமக்கு குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்மளை மன்னிக்கிற தேவனாய் மறுபடியும் நமக்கு சான்ஸ் கொடுத்து நம்மளை வாழ வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறாரு. உங்களுடைய நீதி அல்ல அவருடைய நீதி, உங்களுடைய பரிசுத்தம் அல்ல அவருடைய பரிசுத்தம், நீங்கள் அல்ல அவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் நம்ம வாழும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சங்கீதங்களை நல்ல டைம் கிடைக்கும் போது படிச்சு பாருங்க. தாவீது புலம்பாதது கிடையவே கிடையாது, வருத்தப்படாது கிடையவே கிடையாது. ஐயோ, ஆனா ஒன்று சொல்லுவார், நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன், நான் பயப்படுகிற நாள் உண்மை நம்புவேன், உண்மை பிடிச்சுக்கிருவேன். அப்படி பிடிச்சுக்கணும். எஸ் அப்படிதான். அந்த சூழ்நிலையிலும் பிதாவேன்னு சொல்லி பிதாவை பிடிச்சுக்கிட்டாரு. ஒரு இடத்துல கூட தோற்கடிக்கப்படவே இல்லை. பிசாசு நினைச்சா அவ்வளவுதான், இயேசுவோட இது முடிய போகுது, முடிஞ்சிருச்சு. ஆனா உயிர்த்தெழுதல் இருக்குங்கிறது பிசாசு, முட்டாள் பிசாசுக்கு தெரியாது. அவனுக்கு அவ்வளவுதான் அறிவு பாருங்க. இப்போ வரைக்கும் அவனுக்கு அறிவே கிடையாது. அவன் இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பெரிய புத்தாலித்தனமா பண்ணுவான். ஆனா தேவன் வச்சிருக்கிற மிகப்பெரிய இந்த மாதிரி சீக்ரெட்டான பிளான்ஸ் ஒவ்வொருத்தவங்க லைஃப்ல இருக்கு. இன்னைக்கு கூட நீங்களும் நானும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு அவன் நினைக்கிறான். ஆனா உயிர்த்தெழுதல்ங்கிற ஒரு பெரிய தேவன் வச்சிருக்கிற பிளான் அந்த முட்டாள் பிசாசுக்கு தெரியாது. ஆனா அவன் பேச்சை கேட்டு நம்ம உட்காந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் துணிந்து நில்லுங்கள், ஜெபிங்கள்.
நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் பத்தாது. அப்பா, உங்களுக்காக எங்களை அப்படியே பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு உகந்த பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய சித்த மாத்திரம் எங்கள் வாழ்வில் நடக்கட்டும். ஒருத்தவங்க மனதில் இருக்கிற போராட்டங்கள், அவிசுவாசங்கள், பயங்கள் எல்லாம் நீங்கி விட்டது. உடைய அன்பு மேற்கொண்டு விட்டது. நம்ம இருகப்பட்டுக் கொள்ளட்டும். எல்லாவற்றும் வெற்றியை எடுக்கட்டும். கைவிடாத தேவனே உமக்கு நன்றி. இயேசு நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட